ஸோ இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா முக்கணி பாயாசம் பண்ண போறோம். முக்கணி பாயாசம், சூப்பர். ஓகே, ஸோ முக்கணினால என்னென்ன கனின்னு தெரியும்? மா, பழம், வாழை. ஸோ இந்த முக்கணியை வச்சு தான் இன்னைக்கு ஸ்வீட்ஸ். ஆமா, சூப்பர். ஸோ முக்கணி பாயாசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பால், மா, பலா, வாழை, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள், முந்திரி, பாதாம். ஓகே, ஸோ எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வச்சிருக்க பாலை வந்து காய்ச்சிக்கலாம். நம்ம ஒரு 1/2 லிட்டர் போல பால் எடுத்திருக்கோம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் பாலை நம்ம காய்ச்சி அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி போட்டுக்கலாம். அதில் ஊற்றிக்க வேண்டாமா? இல்லை வேண்டாம். பால் வந்து நல்லா காயணும். ரொம்ப சுண்ட காயணும் அப்படின்லாம் இல்லை. பட் ஆனால் பால் வந்து கொதிச்சு அந்த பபிள்ஸ் பொங்கி வரல, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, இதுல வந்து நம்ம மா, பலா, வாழை அப்படின்னு 3 பழத்தை எடுத்திருக்கோம். இது எல்லாமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி பழமாக தான் வச்சிருக்கோம். பட் ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம மேஷ் பண்ணணும். நல்லா இடிச்சு அதோட விழுதை மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். 3 பழத்துடைய விழுதை தான் இந்த பாலை நம்ம ஆட் பண்ண போறோம். நான் இல்ல சாப் பண்ணி போடலாமான்னா, சாப் வந்து ரொம்ப மைல்டா சாப் பண்ணி போடணும். ஆனா சாப் பண்ணி போடுறத விழுதா போட்டோம்னா இந்த 3 ஃப்ளேவரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, தனித்தனியா இருக்கும். என்னதான் கட் பண்ணி போட்டாலும் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த பால்ல இறங்காது. சோ அதுக்கு இப்படி போட்டோம்னா இது ஓகே. ஆமா, இப்போ இது பாயசத்துக்கு நெய்ல எல்லாம் வறுக்க தேவை அப்படி இல்ல. இதுக்கு எதுவுமே நம்ம நெய்யெல்லாம் ஒதுக்க போடலாம். நெய்யே இதுல இது கிடையவே கிடையாது. அந்த பழத்தோட ஃப்ளேவரை எதையுமே வந்து அது தடுக்க கூடாதுன்றதுனால வெறும் நம்ம வந்து ஏலக்காய் தூள் மட்டும் போடுறோம். ஏன்னா வந்து நம்ம வாழைப்பழம் போடுறோம், மாம்பழம் போடுறோம், இது எல்லாமே போடுறோம், நட்ஸ் எல்லாம் போடுறோம். ஜீரணம் ஆகாம போயிடக்கூடாது. ஏன்னா பால் அப்படின்றதுனால அந்த ஏலக்காய் தூள் மட்டும் போடுறோம். மற்றபடி இதுல நம்ம கார்னிஷ்க்கு எதுவும் வறுத்தெல்லாம் போட போறோம், டைரக்டாவே தான் போட போறோம். அப்போ இப்பயே போட்டோம்னா நல்லா கொதிச்சு அது ஒரு பாதாம். ஆமா, இல்ல ஆமா, இது பால் ஃபர்ஸ்ட் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒன்னொன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதோட சேர்ந்து கொதிக்கும் போது அதோட ஃப்ளேவர்ஸும் நல்லா இருக்கும்ல. சூப்பர். ஓகே, ஸோ இது முக்கணி பாயசம் எப்படி, எந்த பக்கத்து ஸ்டைல்? இல்லை, இது முக்கணின்றது நம்ம தமிழர்களுடைய இதுதான். சித்திரை அதாவது நம்மளோட தை திருநாள் வரும். முக்கணி வச்சுதான் வந்து கடவுளுக்கு பிரசாதமே கொடுப்பாங்க. ஏன்னா இந்த சீசன்ல தான் இந்த 3 தை திருநாளையும் சரி சித்திரையிலையும் சித்திரக்கனி அப்படின்றதே வந்து ஆமா முக்கணியோட சேர்ந்து. ஆமா, இந்த சீசன் அதாவது இந்த ஏப்ரல்ல தான் பாத்தீங்கன்னா இந்த 3ஓட அறுவடையும் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஸோ அது கடவுளுக்கு நன்றி சொல்ற ஒரு விதமாகவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த சீசனல் ஃப்ரூட்டை வந்து கொஞ்சம் நல்லா வந்து எப்படி சொல்றது, மக்கள் முன்னாடி கொண்டு வரதாகவும் இருக்கலாம். பட் ஆனால் இந்த 3 ஃப்ரூட்டும் வச்சு தான் வந்து சாமி கும்பிடுவாங்க இன்னைக்கு. பொதுவாகவே அந்தந்த கட்டத்தில் வரக்கூடிய பழம், காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம அந்த சமயத்தில் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப. ஆமா, இப்போ மாம்பழம் வந்து சாப்பிடக்கூடாது, டயபெட்டிஸ் வந்துடும், ஸ்வீட் அதிகம் அப்படின்வாங்க, இல்லை ஹீட்டு அப்படின்வாங்க. அப்படிதான் இல்லை. அதை தாண்டி அது எந்த சீசன்ல இருக்கக்கூடிய பழம். இப்போ இந்த சீசன்ல வருதுன்னா இந்த சீசன்ல இருக்கிறது நீங்க இந்த சீசன்ல சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடம்பு வந்து அந்தந்த பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றது, சேவிங்ஸ் எப்படி நம்ம பண்றோமோ அந்த மாதிரி இப்போ சாப்பிட்றது தான் உங்களுக்கு இன்னொரு 3 மாசம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு அந்த பாடியோட டெம்பரேச்சரை வந்து வார்மாக வச்சுக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். அதே போல் அந்த சமயத்தில் என்ன மாதிரியான காய்கறிகளோ பழங்களோ வருதோ அதை அந்த சீசன்ல சாப்பிடணும். இது வந்து ஜென்ரலி இப்போ வந்து எல்லா சீசன்லயும் எல்லா காய்கறிகளும் கிடைக்குது, எல்லாமே இப்ப பழம் வந்து எல்லா சீசன்லயும் கிடைக்குது. ஆனா உங்களுக்கு அப்பத்தி அறுவடைன்றது இருக்கு பாத்தீங்களா, அது சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப. ஒரு மனிதன் அவனை சுத்தி ஒரு எவ்வளோ ரேடியஸ்ல இருக்கக்கூடிய இது அந்த லேண்டுக்கான காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்தோம்னாலே அவ்வளவு நியூட்ரியன் வேல்யூ. நம்ம உடம்பு வந்து அங்கத்திய நிலத்துக்கான டெம்பரேச்சரோ அதாவது மழை வெயில் எதுவாக இருந்தாலும் அதை வந்து உடம்பு தாக்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம மண்ணே கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல தான் நம்ம ஊர் காய்கறிகளையும் நம்ம ஊரில் அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பழ வகைகளையும் சாப்பிட்றது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது முதல்ல நீங்களும் பழகணும், அடுத்து வரக்கூடிய பசங்களுக்கும் சொல்லணும். இன்னொன்று, அந்த சீசனல் ஃப்ரூட் வந்து டைரெக்டாக அந்த மரத்துலேருந்து அதுவாக அந்த டைமுக்கு வந்து இருந்து வரும். இப்போ இல்லை நான் சம்மரில் தான் வந்து மாம்பழம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நான் வின்டரில் கூட சாப்பிடுவேன்னா அது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சம்மந்தமே இல்லாத ஒரு கால வெப்பநிலையில் ஒரு பழத்தை உருவாக்கி தராங்கன்னா அதில் எந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் இருக்கும்ன்றது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அந்த சீசனில் அது ஸ்ட்ரெயிட்டாக இயற்கையிலேருந்து வரதுனால அது நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், தப்பே இல்லை. பெரியவங்களும் அதிகமாகவே எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சாப்பிட்ற மாம்பழத்துக்கோ அந்த காலகட்டத்தில் சாப்பிடும்போது இருக்கக்கூடிய மாம்பழத்துக்குமே ஆமாம், நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும்.
டேஸ்ட் வைஸ் எல்லாம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு. ஏப்ரல் மே எல்லாமே வெயில் தான். பட் ஆனால் அந்த சீசனல் ஃப்ரூட் அந்த டைமில் அந்த ஃப்ரூட்டுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன ஒரு மழை வந்துட்டு போகும். அதுதான் கோடை மழையா இருக்கு. ஆமா, அதுதான் அந்த கோடை மழை. அந்த மழைக்கு அப்புறமா தான் அந்த மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு தனி டேஸ்ட் கொடுக்காரு. ஆனா இந்த சமயத்துல வர்றது எல்லாமே ஹீட் தான். இப்போ மாம்பழமா இருக்கட்டும், பலாப்பழமா இருக்கட்டும், ஹீட்டு தான் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் நீங்க இந்த சமயத்துல சாப்பிட்றதும் நல்லதுதான். ஓகே, ஸோ பால் இப்போதான் லைட்டா வார்ம் ஆகுது. ஆமா, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆமா இது எல்லாமே வந்து நம்ம மைய விழுத அரைக்க போறோம். மாம்பழம், பலாப்பழம் தனித்தனியா எல்லாமே தனித்தனியா அரைச்சி ஒன்னொன்னையும் தனித்தனியா நம்ம ஆட் பண்ண போறோம். வாழைப்பழம் பாத்தீங்கன்னா மஞ்சள் வாழைப்பழம் எதுவா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து இந்த சின்னதா இருக்கிற வாழைப்பழம் சொல்லுவாங்கல்ல, ரஸ்தாலியா இல்ல ரஸ்தாலி யாரு வந்து பூப்பழம் எதுவா இருந்தாலும் ஓகே. ஓகே, இப்போ குவான்டிட்டி எந்த மாதிரி? இப்ப பாயாசம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ மாம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழம், பலாப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சொலை இல்லை ஒரு 5 சொலை வரா மாதிரி, வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 அல்லது 5, 1/2 லிட்டர் பால். ஏன்னா இப்போ நம்ம வந்து பாலில் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப திக்காகவே பாயாசம் குடிக்க முடியாது, அதனால தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஸ்டெல்லாம் ஆட் பண்ணும்போது அந்த திக்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ எல்லா 3 பழத்தையும் வந்து தனித்தனியாக அரைச்சி கொண்டு வந்துடுறோம். அண்ட் பாலும் நல்லா கொஞ்சம் காயட்டும். ஸோ இது வந்து வாழைப்பழத்தினுடைய விழுது. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாம்பழத்தினுடைய விழுது, இது பலாப்பழத்தினுடைய விழுது. இந்த 3 பழத்தையும் முக்கனியும் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணுறதா பட்டலாம். இருந்தாலும் இந்த மாதிரி விழுதாக இருந்ததுன்னா இன்னும் அது நல்லா பிளெண்ட் ஆகும், உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம விழுதாக எடுத்துக்கிட்டோம். அண்ட் பாலை வந்து நம்ம நல்லா காயட்டும் சொல்லியிருந்தோம். காஞ்சி நல்லா பொங்கி அது பாட்டு கொதிச்சுட்டு இருக்குது. ஸோ இந்த பாலில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நாட்டு சர்க்கரை வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட் எப்படி? எல்லாமே ஸ்வீட்டான பழம். ஆமாம், இல்லை நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். ஸ்வீட் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணியும் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அதனால ஒரு 1/2 கப்பு போல் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் அப்படியே மாறி போச்சு. இது நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லை நான் ஒயிட் சுகர் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். இல்லை நான் ஹெல்த்தி வைஸ்னும் போது எனக்கு நாட்டு சர்க்கரை பெஸ்ட்டுனா நாட்டு சர்க்கரை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒவ்வொரு விழுதாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓ, விழுது தான் ஃபஸ்ட் ஆட் பண்ண போகிறோமா? ஆமாம், நட்ஸ் லேட்டராக தானே? ஆமாம், நட்ஸில் லாஸ்ட்டாக தானே போட போகிறோம். இப்போ இது நல்லாவே கரைஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து வாழைப்பழத்தை ஆட் பண்ணிடுறேன். வாழைப்பழம் வந்து நல்லா நம்ம வந்து மைய அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த விழுதை ஆட் பண்ணிட்டு அடுத்து மாம்பழத்தோட பியூரி. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பலாப்பழம். ஸோ இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பியூரியாக தான் போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் அங்கங்கே க்ரம்ஸ் தட்டக்கூடாதுல்ல நமக்கு, அதனால் நல்லா அதை வந்து இப்போது இதை 3 பழமும் எப்படியும் ஒன்றா தான் போட்டிருக்கிறோம். இது நம்ம ஏன் சேர்த்தே அரைச்சி போடக்கூடாது? இல்லை, நம்ம தனித்தனியாக போட்டால் தான் அந்த குவான்டிட்டி நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். நம்ம நல்லா வந்து எனக்கு குவான்டிட்டி கரெக்டாக தெரியுன்றவங்க மொத்தமாக போட்டுக்கலாம். இது என்ன போட்டோம் அப்படின்றதே தெரியாத சிலர் இருப்பாங்களே, ஸோ பார்க்கும்போது தெரியல. நம்ம வீட்டில் செய்கிறதா இருந்தால் 3த்தையும் ஒன்றா போட்டு கூட மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போட்டுட்டேன். ஏன்னா 2மே ரொம்ப பல்பி மூட் தான். 2மே வந்து ஏதோ சீட் இருக்க பழம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது நல்லா திக்காக இருக்கும் நமக்கு. இது பேசாமல் ஸ்மாஷர் வச்சு பண்ணலாமா? இல்லை அப்படியே நம்ம இது கரைஞ்சிடும். பால் கொதிக்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடும். தெரியும் அப்படிலாம் எதுவும் இல்லை. பால் நம்ம சுண்ட காய்ச்சலும் அல்லது பால் நல்லா கொதிக்கும் பொழுது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன் நல்லா. இதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
நட்ஸ் இப்போ போட்டுடலாமா இல்லைன்னா நட்ஸையும் இதுலேயே ஆட் பண்ணிடுறோம். நம்ம வாழைப்பழம் அதெல்லாம் போட்டதுனால அது கரையும் பொழுது நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது இப்போ நல்ல ஒரு கொதி வரணும். ஸோ நம்ம வந்து அப்படியே பீட் பண்ணி அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ கரெக்டாக போடணும். ஓகே, ஸோ நம்மளுடைய முக்கணி பாயசம் கிட்டத்தட்ட இது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமும் இல்லை. இப்போ கொதி வரணுமா? லைட்டாக ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தோம். ஓகே, ஸோ இப்போ கொதிச்சாச்சுன்னா நம்மளுடைய முக்கணி பாயசம் ரெடி. ஸோ அதுக்கப்புறமா எடுத்து டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ பட் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேலே வந்து கரையாமல் அங்கங்கே கொஞ்சம் அங்கங்கே அதுதான் அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நல்லா பீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணாலும் கூட அது உங்களுக்கு இதுவாகும். ஸோ இப்போ வந்து பாயசத்தில் நம்ம ஆல்ரெடி 3 பழமும் ஸ்வீட்டான பழம். ஸோ அதனால் வீட்டில் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஒருத்தர் எல்லாமே சாப்பிடுவோம், ஒரு சில பேர் இல்லைங்க நாங்கள் மீடியம் தான் சாப்பிடுவோம். அப்படிக்கு ஏற்ற மாதிரி பழத்தை நீங்கள் டேஸ்ட்டே எங்களுக்கு போதும், அந்த நேச்சுரல் ஃப்ளேவரே போதும் அப்படின்னா ரொம்ப மைல்டாக சுகர் ஆட் பண்ணால் போதும். இல்லை நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவோம் அப்படின்னா நாங்கள் இந்த 1/4 கப்பு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ நம்மளுடைய முக்கணி பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் இதில் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் பழத்தை போடுறதுக்கு பதில் பாதாம் கேஷ்யூலாம் போட்டு அதுலேயே நல்லா கொதிக்க விட்டுருந்தோம்னா அந்த எசன்ஸ் நல்லா இறங்கும் போது இந்த பாதாம் பால் முந்திரி பால்லாம் குடிக்கிற அந்த ஃப்ளேவர் அந்த நட்ஸ் இதுவும் இருக்கும். அண்ட் ஃபைனலி நம்ம வந்து ஃப்ரூட் எல்லாம் கூட நீங்கள் ஆக்சுவலி இது வந்து இப்படி தான் பியூரியாக தான், அதாவது விழுதாக தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. பட் விழுது ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். குட்டி 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 குட்டியோன்னு கட் பண்ணி போட்டிங்கன்னா போடலாம், அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னால. ஸோ இப்போ நல்லாவே வந்து பில்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது, அதுக்கு டைம் கொடுத்துரும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முக்கணி பாயசம் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இல்லை தூக்கி ஊற்றுட்டுமா? தூக்கி ஊற்றிடுங்க. தூக்கி ஊற்றிட்டுமா? சூடாக இருக்குது பார்த்து. ரொம்ப சூடாக இருக்கு. ஓகே, நம்மளுடைய மா பலா வாழை, அதோட மா பலா அதுக்கப்புறமா வாழைப்பழத்தினுடைய பாயசம், அதை வந்து இப்போ முக்கணி பாயசம் செஞ்சுருக்கிறோம். ஸோ அதை வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குது, அது நான் பண்ணலாமா? இது அப்படியே போட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன போட்டாலும் அது உள்ள போய். ஆமாம், மேலே நிற்கும்னு நினச்சேனே. மேலே நில்லு. என்ன நீங்கள் என்ன போட்டாலும் மேலே உள்ளே போயிடும். முந்திரி மட்டும் நம்ம வச்சுக்கலாம், முந்திரியும் கேஷ்யூஸ் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இருங்க, கொஞ்சம் பாதாம் இந்த பக்கம் லைட்டாக கலர் காட்டலாம். ஓகே ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பழம் எந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டு இது பண்ணுவோம், மேலே ஃபுல்லாக அதே போல் நட்ஸும் இருக்குது. ஸோ எடுத்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கம் இருக்குமா நேரில் சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம், அதில் வந்து பால் எடுத்து காய்ச்சிக்கிறோம். பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறோம். நாட்டு சக்கரை லைட்டாக கரைஞ்சதும் அதில் வந்து நம்ம வச்சுருக்க வாழைப்பழத்தோட விழுது, மாம்பழத்தோட விழுது, பலாப்பழத்தோட விழுது ஆட் பண்ணிக்கிறோம். அதுவும் நல்லா கரைஞ்சதும் ஏலக்காய் பொடி போடுறோம், முந்திரி பாதாம் பருப்பு போடுறோம். இது எல்லாமே போட்டு லைட்டாக ஒரே ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய முக்கணி பாயசம் ரெடி.